ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பிரேக்கப்லேருந்து எப்படி மீண்டு வரணும். இந்த வீடியோவோட டைட்டில் வந்து பிரேக்கப்லேருந்து எப்படி ஒரு கம்பேக் கொடுக்கணும்னா நான் மீண்டு வருவதை நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ இது என் ஹார்ட்டுக்கு ரொம்ப நியர் அண்ட் டியரான ஒரு டாபிக். ஸோ எனக்கு பல வாட்டி பிரேக்கப் ஆகிருக்கு. அதுலேருந்து நான் ஒவ்வொரு வாட்டியும் மீண்டும் மீண்டும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி வெளியே வந்திருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் ஸ்ட்ராங்காக வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் என்ன அட்வைஸ் கொடுக்க போகிறேன்னா, உங்களுக்கு பிரேக்கப் ஆகிட்டு எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களை விட்டுட்டு போயிட்டா, இல்லை அவள் சீட் பண்ணிட்டா, இல்லை எப்படி வேணாலும் இருக்கட்டு, இல்லை நீங்கள் அவளை லவ் பண்ணுறீங்க, அவள் திருப்பி உங்களை லவ் பண்ணல, எப்படி வேணாலும் அவள் உங்களை விட்டுட்டு போயிட்டா. இந்த நிலைமையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரெண்டு பர்சன்ஸ் இருக்காங்க. ரெண்டு மேன் ஏ முதல் மனுஷன் என்ன பண்ணுறான்னா, அவனை விட்டுட்டு போயிட்டா, நீ என்ன ஏன் விட்டு போன, அவளுக்கு தொந்தரவு பண்ணி டார்ச்சர் பண்ணி கடைசியில் அவளும் விட்டு இவனும் வாழ்க்கையை வெறுத்து எல்லா பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் பண்ணி பணத்தை வேஸ்ட் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணி வாழ்க்கையை வெறுத்து குண்டாகி அவன் ஸ்டாண்டர்டை லோவர் பண்ணி எல்லாத்தையும் லோவர் பண்ணி அவனோட லைஃபு நல்ல ஒரு சுச்சுவேஷனில் இல்லை. ஸோ அவன் அந்த ஒரு 10 வருஷம் போகுது. ஸோ அவன் பிரேக்கப் பண்ண பொண்ணை பார்க்குறான். அவன் அந்த பொண்ணு அவனை விட பெட்டராக ஒரு மேன் கூட இருக்கான். ஸோ அந்த பொண்ணு எப்பா நான் நல்ல முடிவு தான் எடுத்தேன்னு பார்க்குறான். இந்த மேன் என்னடா அப்படின்ட்டுருக்கான். மேன் பி இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். மேன் பி என்ன பண்ணுறான்னா, ஓகே அவனை விட்டுட்டு போயிட்டா, சரி லாஜிக்கலாக யோசிப்பது என்ன பண்ணும், அவள் நம்மளை விட்டுட்டு போயிட்டா. ஸோ நம்மளை விரும்புகிற ஒரு பொண்ணை நம்ம தேடுவோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்கில்ஸை வளர்த்துக்குவோம், நம்ம மணி இன்க்ரீஸ் பண்ணுவோம், நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மாற்றி ஒரு பெட்டராக ஒரு மேனாக இம்ப்ரூவ் பண்ணுவோம். லைஃப்பில் நம்மளால் எவ்வளோ என்ன பண்ண முடியுமோ அதை ஹையஸ்ட் லெவல் நம்ம பொட்டென்ஷியலோட ஃபுல் மேக்ஸ் என்ன முடியுமோ நம்மளால் அதை பண்ணி காட்டணும். ஸோ இவன் ஒர்க் ஹார்ட் பண்ணுறான், நிறைய இவனோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறான், ஜிம்முக்கு போகிறான், உடம்பு ஏற்றுறான், 20 கிலோ கூடுறான், ஒரு 10 வருஷத்தில் அவன் மஸ்குலர் ஆகிறான். ஓகேயா, தான் கதை கேட்டுக்கோங்க. ஸோ அவன் எல்லாம் டெவலப் பண்ணுறான், நல்லா ட்ரெஸ் பண்ணுறான், நல்லா க்ரூம் பண்ணுறான், பிஎட் பண்ணுறான், ஃபேஸை லீன் ஆக்குறான், இந்த பேன் ஏ மாதிரி முகம் சப்பி ஆகலை. ஸோ எல்லாத்தையும் அதாவது அவனால் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அவ்வளோ செல்ஃப் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அவன் லைஃப்பில் அவ்வளோ மேலே போகிறான். அவன் சூப்பராக ஒரு பொண்ணை பார்க்குறான். எல்லா பொண்ணுங்களும் அவன் அட்ராக்ஷனில் இருக்கான். அவன் ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி அவள் கூட வச்சுட்டு சூப்பராக ஒரு ஃபேன்சி காரில் இறங்குறான். அப்போது அந்த பொண்ணு வாரா, இவனை பிரேக்கப் பண்ண அந்த பொண்ணு வாரா. நான் இவனையா பிரேக்கப் பண்ணேன், அந்த மூமெண்ட்டுக்காண்டி தான் நான் இந்த சேனலை க்ரியேட் பண்ணேன். அவர் எனக்கு குருவாக இருக்க ஃபர்ஸ்ட் மேன், அவர் ஒரு யூடியூபர், அவர் சொன்னது தான் அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்காண்டி தான் நான் இந்த சேனலை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த நிலமையில் நீங்கள் இருக்கணுமா, நான் சொல்லது கேளுங்க. ரீசெண்டாக கூட எனக்கு ஒரு பிரேக்கப் ஆச்சு, ஒரு 2 மாதம் இருக்கும். எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கும், அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும். ஆனால் அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. ஸோ வீட்டில் ஒத்துக்கலை. அதனால் அவள் எல்லாம் முடியாது அப்படின்னு. ஆனாலும் அவளுக்கு ஏமல லவ் உண்டு. அவள் என்ன பண்ணான்னு தெரியல, ஒரு மாதிரி கொக்கியில் மாட்டி வச்சு இழுக்கிற மாதிரி பண்ணுவாள், திருப்பி போவாள், நானே பேச மாட்டேன், அவளே பேசுவாள். ஸோ இருக்க வேண்டிய நல்ல நிலமை இல்லை. ஸோ நான் அவளை விட்டுட்டேன். என்ன பண்ணேன், சொல்லப்போனா பிரச்சனையாகி அவள் என்கிட்ட பேசலை. அப்புறம் நான் அவளை விடாமல் என்கிட்ட பேசாமல் இருக்கா அப்படி இப்படின்னு. ஸோ நான் யோசிச்சு பார்த்தேன், அவள் தான் நம்மளை வேண்டான்னு சொல்கிறாள். அப்புறம் எதுக்கு நம்ம அவளை தேடி போகிறோம். அதாவது ஒன்றுன்னு ஒரு டாபிக் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த பிரேக்கப்லேருந்து எப்படி மீண்டு வரணும்னு நான் சொல்கிறேன். அதாவது ஒருத்தி தான் அப்படின்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. எனக்கு ஒரு பையன் சொன்னான், அதாவது சீமான்னு சொன்னார்னு, ஏதோ உலகத்துலேயே கடைசி பொண்ணை லவ் பண்ண மாதிரி நீ பண்ணிகிட்ருக்க. நான் அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதாவது யோசிச்சு பாருங்கள், அதாவது உலகத்தில் பாதி பாப்புலேஷன் லேடிஸ் தான். அதில் எத்தனை அட்ராக்டிவ் 10s, அதாவது 1 to 10 10ஸ்ன்னு சொல்லுவாங்க. 10ன்னா இப்போ 10க்கு 10 சூப்பரான பொண்ணு, அந்த மாதிரி எத்தனை 10s இருக்காங்க இந்த உலகத்தில். எவ்வளோ 10 சூப்பர் மாடல், அந்த மாதிரி 10 சூப்பர் பொண்ணுங்க, அழகான பொண்ணுங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரே ஒருத்தி தான் இருக்காளா, எவ்வளோ பேர் இருக்காங்க. அதாவது அந்த நேரம் உங்களுக்கு யார் பெட்டராக இருக்காங்களோ அதுதான் த ஒன். இப்போ இவ தான் எனக்கு எல்லாம், இவளை விட்டால் எனக்கு ஒரு ஆளே இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதாவது இது விட பெட்டராக ஒன்று கிடச்சா நீங்கள் இந்த பொண்ணை மறந்துடுவீங்க. அதுதான் ரியாலிட்டி. இந்த நேரம் உங்களுக்கு முடியாது, மறக்கவே முடியாது. ஆனால் ரியாலிட்டி அதுதான். நீங்கள் இவங்கள விட்டுட்டீங்க, இன்னொருத்தவங்களை பெட்டராக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இவங்கள பற்றி சுத்தமாக மறந்துடுவீங்க.
இன்றைக்கி சொல்லுவீங்க இவ்வளோ விட்டா எனக்கு வேறு யாரும் இல்லை. 2 வருஷம் போகும், நீங்கள் இருக்கிறது அவங்களுக்கும் தெரியாது, அவங்க இருக்கிறது உங்களுக்கும் தெரியாது. அதுதான் ரியாலிட்டி. ஸோ நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் மனசை, உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் மனசை தொலைச்சிட்டு ஐயோ எனக்கு போயிட்டே அப்படின்னு இருக்கக்கூடாது. உங்கள் லைஃபு உங்கள் கையில் இருக்குது. ஒருத்தர்லாம் இல்லை, உலகத்தில் எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க. ஸோ அதுதான் அது என்னது த செல்ஃபிஷ் ஜீன்னு ஒரு புக்கு. அந்த புக் நான் படித்ததில்ல, நான் அதை பற்றி அந்த தியரி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது அந்த நேரம் உங்களுக்கு யார் கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ, அவங்களுக்கு யார் கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்களோ அவங்க அதுதான் லவ்னு சொல்லி இவங்க ஒரு மேக்கப் போட்டு ஒரு இது பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அவங்கள விட பெட்டராக ஒருத்தவங்க கிடச்சாங்கன்னா நம்ம இவங்கள பற்றி சுத்தமாக மறந்துடும். ஸோ அதுக்குன்னு நம்ம வரப்போகிற எல்லாரையும் அப்படி கிடையாது. யார் கூட கம்ஃபர்டபுள் ஆகுதோ, யார் நமக்கு சூப்பராக இருக்காங்களோ, பிடிச்சிருக்குதோ அவங்க கூட இருக்கும். இல்லைன்னு சொல்கிறவங்க கூட மட்டும் இருக்கவே கூடாது. அவங்க போட்டு அவ்வளோதான். அது லைஃப்லையும் சரி, லைஃப்பில் ஓகே ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அது முன்ன பின்ன. ஆனால் முக்கியமாக பிரேக்கப், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பிரேக்கப் பண்ணுறாங்கன்னா போட்டு நீங்கள் ஓகே ஃபைன் உனக்கு இருக்கும் அப்படியே விட்டுரும். அதுதான் இருக்கையில் கஷ்டமான விஷயம். ஆனால் அதுதான் இருக்கையிலே சரியான விஷயம். நீங்கள் லாஜிக்கலாக யோசிச்சு பார்க்கணும். ஓகே இவங்க பிரேக்கப் பண்ணுறாங்க, இனி நான் இருன்னு சொன்னால் அவங்க இன்னும் போதான் போகிறாங்க, நம்ம இமேஜும் ஸ்பாயிலாம். ஸோ த ஒன் இந்த சப்ஜெக்டோட மேட்ரு யாருக்குமே த ஒன் கிடையாது. அந்த நேரம் யார் மேட்சிங்காக இருக்கோ, யார் நல்ல அக்சசபிளாக இருக்கோ, அவைலபிளாக இருக்கோ அதை தான் த ஒன்றுன்னு சொல்லிக்குவாங்க. அவங்க போனால் இன்னொருத்தவங்க அதோட பெட்டராகவே வருவாங்க. ஸோ உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருங்க. ஓகே சாம்ப், நீங்கள் லைஃப்பில் முன்னுக்கு வாங்க, உங்களுக்கு எந்த பஞ்சமும் இருக்காது. நீங்கள் உண்மையிலே பிரேக்கப்பில் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோடய ஹார்ட்ஃபெல்ட் இது உங்களுக்கு போகுது. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னு உதவி வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கும் இந்த வாரத்தில் ஜிம் ஜாயின் பண்ணுங்கள். நான் என்ன கேட்டால் இன்றைக்கே போய் ஜாயின் பண்ணுங்கள். இருட்டினா பிரச்சனை, நாளைக்கு போய் ஜாயின் பண்ணுங்கள். போய் உங்கள் உடம்பு ஏற்றுங்க. உங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸை நீங்கள் ஏற்றும் போது உங்கள் கான்ஃபிடென்ஸ் மேலே போகும். உங்கள் பணத்தை கூட்டுங்க, எல்லாத்தையும் நல்லபடியாக கூட்டுங்க. உங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் 3 மடங்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் ஃபிசிக்கல் இதை கூட்டினாலே உங்களுக்கு எல்லாமே லைஃப்பில் போடும். அவ்வளவும் நான் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ த ஒன்றுன்னு கிடையாது. ஏன்னா உலகத்தில் எத்தனையோ கோடி பொண்ணுங்க இருக்காங்க. அதனால் த ஒன்றுன்னு நினச்சிங்கன்னா நான் நினச்சேன், ஆனால் அது உண்மை இல்லை. எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க. ஸோ த ஒன்றுங்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயம். எனக்கும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ முட்டாள்தனமான விஷயம் நான் அவங்கள ஜட்ஜ் பண்ணல, பட் அதுதான் உண்மை. ஸோ எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க. உங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் க்ரோத்து தான் மேட்டர். கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கோங்க.